இஸ்லாமோட பார்வையில பிற மதங்களை இஸ்லாம் எப்படி பாக்குது நீங்க? இஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நபிகள் நாயகம் 1400 வருடங்களுக்கு முன்பதாக தான் தோன்றுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இஸ்லாமோட ஹிஸ்டரி வந்துட்டு ப்ராஃபட் ஆடம் முதல் மனிதன்ல இருந்து தோன்றுது. ஸோ இறைவன் வந்துட்டு ஆதம்ன்ற மனிதரை படைச்சு அவங்களுக்கு அவ்வா அப்படின்ற துணைவியை படிச்சு சொர்க்கத்துல வச்சிருக்கும் போது ஒரு டெஸ்ட் வைக்கிறான். இந்த மரத்து பக்கம் நெருங்காதீங்க, ஸோ இதுல உள்ள கனிகளை சாப்பிட வேணும்னு ஒரு டெஸ்ட். ஸோ அதை அவங்க மீறினதுனால அவங்களுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து மன்னிப்பு கேட்டு ரெக்கவர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனித சமுதாயம் இந்த உலகத்துல பல்கி பெருகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொலை, கொள்ளை, குரோதம், மது, சூது இதெல்லாம் பெருகுது. ஒவ்வொரு காலத்திலையும் இன்னும் பல வழிபாடுகள், பல மதங்கள் தோற்றுவிக்கப்படுது மனிதர்களால. படைத்தவனை வணங்கணுன்ற கான்செப்ட் போய் படைப்பினங்களை மனிதர்களா மரம், செடி, கொடி, கல், சிலைன்னு அவங்கவுங்க தன்னுடைய லாபத்துக்காகவும் பயத்தினாலையும் உண்டாக்கிக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி வரும்போது நபிமார்கள் வராங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், மோசஸா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு ஒரே இறைவனை தான் நம்ம வணங்கணும்.